அனைவருக்கும் வணக்கம். செங்கம் கண்டு தமிழ் காத்து தங்க கமலம் கண்டதன் தரம் காக்கின்ற ஆலவாய் அண்ணலையும் அங்கேற்கண்ணம்மையும் வணங்கி உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, என்னோட தவறுதல்னால என்னோட பாட நேரத்தை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நான் உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாம் இன்னைக்கு திருவருட்பயன் நிறைவு வகுப்பு. இது திருவருட்பயனை நிறைவு செய்ய போகிறோம். அணைந்தோர் தன்மை என்பது கொஞ்சம், ஏன்னா உங்கள் பேராசிரியர் வேதாசலம் அவர்களுடைய வாழ்க்கை அவங்க அரை மணி நேரம் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருப்பதனால 20 நிமிடங்களில் நம்ம இந்த அணைந்தோர் தன்மையை பார்க்கலாம். வழக்கம் போல 10 குறள்களால் ஆன ஒரு அதிகாரம். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவார் மற்ற ஏது உண்டு சொல் என்பதுதான் முதல் குறள். அதாவது ஓங்கு உணர்வின் உள்ளொடுங்கி, சிவஞானம் அதிகமாக இருக்கிற போது நம்முடைய உணர்வு அடங்கிவிடும். அப்ப நிஷ்டையில் ஆழ்ந்து பேரின்பம் துய்ப்பது தவிர வேறு செயல்கள் சீவன் முக்தர்களுக்கு இல்லை என்று சொல்லுவார்கள். இப்போ நம்ம சமய அருளாளர்கள் பத்தி நிறைய பார்க்கிறோம் இல்லையா? இப்ப போதியோ பூம்பாவாய் என்று சம்பந்த பெருமானுடைய பதிகத்தை மிக அற்புதமாக இப்ப நமக்கு பாடி காமிச்சாங்க பண்ணோடு. இதுல சம்பந்தருடைய வாழ்க்கையில, அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில, சுந்தரர் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இவர்களை ஒப்பிடுகிற போது மணிவாசக பெருமான் வாழ்க்கையில அற்புதங்கள் கொஞ்சம் குறைவுதான். அப்படியெல்லாம் அருளாளர்களை ஒப்பிடக்கூடாது என்பது இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க நிறைய செஞ்சிருக்காங்க, இவங்க குறைய செஞ்சிருக்காங்கன்றதுக்காக நம்ம ஒப்பிடல. எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒருவர் உயர்ந்தவர் என்றும் ஒருவர் அவரை விட சற்று குறைந்தவர் என்றும் சொல்லுவது ஒப்பிடுதலின் நோக்கம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அற்புத செயல்களை பார்க்கிற போது மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் அவங்க பேராசிரியர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க, திருச்சாழல். மிக அருமையாக அவர்கள் அந்த திருச்சாழல் பௌத்த மதவாதிகளோடு நம்முடைய மணிவாசக பெருமான் உரையாடிய அந்த உரையாடலுடைய விளைவாக நமக்கு கிடைத்தது திருச்சாழல். தாயுமிலி தந்தையிலி தாந்தனிய நாயிடிலும் காயில் உலகனைத்தும் கழற்பொடிக்கான் சாழலும். நமக்கும் தான் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அப்புறம் நம்மளே ஒரு அப்பா அம்மாவா இருக்கோம். எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம என்னத்தை செய்யறோம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவன் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகம் அனைத்தையும் கழற்பொடியாக ஆக்கிவிடக்கூடியவன். நம்மளுக்கும் அது முடியும். ஒரு கத்திய கையில வச்சுக்கிட்டு கொள்ளுடான்னு சொன்னா, ஒரு துப்பாக்கிய கையில கொடுத்து கொள்ளுடான்னா மகிழ்ச்சியா நம்மளும் அந்த வேலையை செய்வோம். ஆனால் நம்மால் ஒன்றை உருவாக்க முடியுமா சொல்லுங்க? பெருமானால் எல்லாம் முடியும். அவன் தாய் இல்லாதவனாக இருந்தாலும் தந்தை இல்லாதவனாக இருந்தாலும் ஆக்கி அழித்து மறைத்து எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடியவன் என்று அவனுடைய வியாபகத்தன்மையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று மணிவாசகருடைய வரலாற்றில். அதுதான் நரியை பரியாக்கியது, ஆற்றிலே வெள்ளம் வர செய்தது, பிறம்படிப்பட்டது எல்லாம் பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள். ஆனா மற்ற அடியார்கள் எல்லாம் பெருமானால் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. எனக்குள்ள ஏன் மணிவாசகர் மட்டும் கொஞ்சமா, நம்மளுக்கு எப்பவுமே சின்ன புத்தி தானங்க, வருஷந்தோறும் படிச்சாலும் வருஷந்தோறும் வகுப்படுத்தாலும் அந்த மனித மனதுக்கே உள்ள ஞானம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல வந்துடாது. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. நான் அதை கூட கேட்டிருக்கேன். இன்னும் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால நான் ஒருத்தட்ட கேட்டேன், இந்த ஆழ்வார்கள் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்யலையே, எனக்கு இது ஒரு ஒப்பீட்டுக்காக ஒரு ஆய்வு கட்டுரைக்காக நான் இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட நம்ம இந்த சித்தாந்தம்லாம் படிச்சிருக்கோமே, இல்லை கேட்டிருக்கோமே, சொல்றோமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இந்த வினாடியில, இங்கே அமர்ந்த வினாடியில, ஐயா 3:30 மணி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஒரு தடவை மீண்டும் புரட்டி பார்ப்போம் என்று பார்த்த போதுதான் எனக்கு அதற்கான பதில் கிடைத்தது. பதில் எனக்கு கிடைத்ததுன்னா அது அறிவின் பொருட்டல்ல, இறைவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி உணர்த்தினான் அப்படின்னு சொன்னா அருமையா சொல்றார். ஓங்கு உணர்வின் உள்ளொடுங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். எம்பெருமானாலே முழுமையான ஞானத்தை பெற்று அல்லது எம்பெருமானை முற்றிலுமாக அணைந்தவர் வேறு எந்த விதமான செயல்களையும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது, நிட்டையிலே ஆழ்ந்திருப்பார்கள். மணிவாசகருக்கு அந்த நிட்டை நிலை வந்து விட்டது.
இப்ப மற்றவர்களுக்கெல்லாம் வரலையானா ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்த பெருமான் படைக்கப்பட்டது தென் தமிழகத்திலே சமணர்களுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் சொல்ற சேக்கிழார் அழகா சொல்லுவார், மிகு செய்வ பூத பரம்பரை பொலிய மிகு செய்வ துறை விளங்க என்று. அப்போ மணிவாசக பெருமான் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆன்மாவினுடைய ஈடேற்றமே அவருடைய வாழ்க்கை. அந்த முழுமையான ஞானம் பெற்றமையினாலே அவர் இட்டையில கூட்டிட்டாரு. அதனாலதான் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி மணிவாசகன் சொல்ல திருச்சிற்றம்பலவன் கைச்சாத்தி என்று ஒரு ஏட்டுச்சுவடி கிடைத்திருக்கிறது, இதற்கு என்ன பொருள் என்று கேட்ட திருக்களிற்றுப்படியில இருக்கு, தில்லையில இருக்கக்கூடிய திருக்களிற்றுப்படியில இந்த ஏடு இருக்கிறது என்று கேட்டபோது, இப்ப நம்மளா இருந்தா யாராவது ஒரு சந்தேகம் கேட்டுட்டா அப்புறம் அந்த மனுஷனை நம்ம விட்டுருவோமா? வாய்ப்பு கிடைச்சதே நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசி தீர்க்க மாட்டோமா? மணிவாசகர் பேசல, அதுதான் இங்க முக்கியம். நான் கூட நினைப்பேன், என்னதான் இருந்தாலும் இவர் கொஞ்சம் பதில் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு. அவர் நிட்டையிலே கூடியிருக்கிறார், இன்பு ஒடுங்க தூங்குவார், ஏது உண்டு சொல் பொருள், அதாவது வாயில சொல்லுவதனால பயன் இல்லை என்கிற உயர்ந்த நிலையை அவர் அடைந்து விட்டார். நாமளும் தான் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி வகுப்புகள்ல மேடைகள்ல நூல்கள்ல முயற்சி செய்யறோம். ரொம்ப அருமையா எனக்கு ஏற்பட்ட சந்தேகம், இப்ப உண்மையில வகுப்பு எடுக்க வர்றோம் அப்படிங்கிறத விட நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு. அணைந்தோர் தன்மை எம்பெருமானை பதியை அடைந்த உயிர் ஞானத்தை பெற்ற பிறகு அது அடங்கி கிடக்கிறது, ஒடுங்கி கிடக்கிறது, அதற்கு சொல் அல்லது பேச்சு என்கிற நிலையெல்லாம் அற்று போய் விடுகிறது. 10 குறள்ல சொல்றார், அணைந்தோர்கள் எப்படி இருப்பார்கள்? ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. அதாவது இறைவன் செய்கிற 5 தொழில்கள், அது இறைவன் செய்யல, இறைவனுடைய அம்சமாக அல்லது இறைவனுடைய ஆணையினால் 5 பேர் செய்கிறார்கள். பிரம்மன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த 5 பேர்களுக்கும் மேலானவன் பதி என்பதுதான் சைவ சித்தாந்தம். அப்ப இந்த தொழிலையாவது அந்த ஜீவன் முத்தர்கள் செய்யலாம்ல. இப்ப ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொன்னா மாணவ பிரதிநிதியே சொல்றாருல வகுப்புல, பேசாத, உட்காராத, அந்த நோட்டை கொடு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவன் முத்தர்கள் ஏன்னா அவங்க இப்ப சமமாயிட்டாங்க இந்த 5 பேரோட. அப்ப அவங்க செய்யலாமான்னா அவங்களுக்கு அதுல எல்லாம் விருப்பம் வராது. அதுதான் முக்கியம். அந்த நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த நிலைக்கு சென்ற பிறகு இவர்களெல்லாம் இந்த 5 தேவர்களும் செய்கிற இந்த பணிகளை எல்லாம் செய்கிற விருப்பம் வெம்தொழிலும் மேவார் மிக. அந்த 5 தொழில்களையும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஜீவன் முத்தர்கள் சிவனை போன்று அல்லது காரண கடவுளர் செய்கின்ற ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாமா அப்படின்னா அவர்களுடைய நோக்கம், ஏன்னா ஞானம் பெற்ற பிறகு வேற எதுவுமே வராது. ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் வேறு எந்த சிந்தனையும் வராது. எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கிவர் ஒன்றல்லாது அறியார் அற. எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கக்கூடிய சிவஞானம் பெற்று விட்டார்கள். அப்ப அவங்களுக்கு எல்லா பொருளும் தெரியும் அப்படின்னு நினைச்சா சிவஞானம் கைவர பெற்றவர்கள் உலகத்தில் இருக்கிற வேறு பொருள்கள் ஆர்வம் அற்று போய்விடும். அதுதான் முக்கியம். எல்லாமே தெரிஞ்சிரும். தெரிஞ்ச பிறகு எல்லாம் அறிந்தவர்களாக தங்களை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுவார்களா அப்படின்னா இல்ல. ஏன் இல்ல? இதுல ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. இது நம்ம மனித வாழ்க்கையில சொல்லலாம். சின்ன வயசுல ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு அல்ல அங்கே இங்கே போகணும், எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். கிட்டத்தட்ட பணி ஓய்வெல்லாம் பெற்று அப்படியே திரும்பி பார்க்கிற போது நமக்கு பெரிய குடும்ப கடமைகள் இருக்கு. எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி மன நிறைவு பெற்று பொருளாதார ரீதியாகவும் எந்த சிக்கலும் இல்லாத ஒரு நிலையில வீட்டில் ஓய்வாக உட்கார்ந்து இருக்கிற போது போய் நம்ம 1/2 கிலோ பாதாம் அல்வா வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வராது. யாராவது கொண்டு வந்து கொடுத்தா கூட இல்லைங்க வேண்டாம், ரொம்ப வற்புறுத்தி கொடுத்தா கூட வாங்கி பிள்ளைகிட்ட ஏன் கொடுக்குறோம்? நமக்கு ரொம்ப பிடிச்சது சாதாரண நாச்சுவை. ஏன் நம்ம வேணான்னு நினைக்கிறோம்? ஒண்ணு மருத்துவர் இதை சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். அப்படி சொல்லாம நம்ம முழு ஆரோக்கியத்தோட இருந்தா கூட வேணாம் அப்படின்னு வாங்கி வேணான்னு சொல்றோம். வற்புறுத்தின பிள்ளைகிட்ட வாங்கி கொடுக்குறோம். ஏன்?
நம்முடைய இந்த ஆசையெல்லாம் அடங்கி போய்விடுகிறது பாருங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் யோசிச்சிருக்கோம். நான் இந்த இப்படி பேருந்து நிலையத்துக்கு போகிற போது நினைப்பேன், இப்படி சுட சுட அல்வா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஒன்னே பெண்பாலாக இருக்கும்போது ரோட்டில் நிற்கக்கூடாதுன்ற மாதிரி யாரும் ஒன்றும் சொல்லலை, நம்மளுக்கே ஒரு ஐயம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பரவாயில்ல எல்லாருமே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலை வந்த பிறகு கூட இப்போ நின்று சாப்பிடலாம்னா கூட அதை சாப்பிட்றதுக்கான ஆசையே இல்லாமல் போயிடுது. என்னுடைய சிறிய தந்தையார் தான் சொல்லுவாங்க, அது எப்போவுமே சுடாது, அது வெண்ணிக்குள்ளேயே அந்த அல்வா வச்சுருப்பாங்க, அது சுடுதண்ணி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேம விலாஸ் அல்வான்னா இல்லை அது சுடுதண்ணி அல்வா அப்படிம்பாங்க. அது மாதிரி சின்ன வயதில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதோ அல்லது குறிப்பிட்ட நிலையை கடந்த பிறகோ அவற்றின் மீதான ஆசைகள் நமக்கு அற்று போகிறதே, அது நமக்கு புரியுதில்ல. அது மாதிரி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கைவர பெற்ற பிறகு எனக்கு தெரியும் அப்படின்னு கூட பேச மாட்டாங்க பெரியவர்கள். ஏன்னா அந்த பேசா பெருநிலையை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். புலநடக்கி தம்முதற்கண் புக்குருவர் போதார் தலநடக்கும் ஆமை தக. அதாவது தன்னுடைய எல்லா விதத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஜீவன் முக்தர்கள் சிவனிடத்திலே புகுந்து பொருந்தி இருக்கிற போது நம்ம சொல்றோம்ல, இப்ப நான் சொல்றேன், நான் போன வாரம் தில்லை போயிருந்தேன், அற்புதமான தரிசனம் எனக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னால் நான் திருவண்ணாமலை போயிருந்தேன், அதுக்கு முன்னால் நான் இங்கே போனேன் அங்கே போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், பெருமையாக சொல்கிறோம்ல. பெருமானுடைய எதேச்சியா போனேன்னா ஒரே கூட்டமாக இருந்தது, என்னடா பண்ணுறதுன்னு நின்றுக்கிட்டே இருந்தேன். அவன் பார்த்தா போலீஸ்காரர் எனக்கு தெரிஞ்சவர், வாங்க வாங்கன்னு உள்ளே விட்டுட்டார். எவ்வளோ பெருமிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்முடைய அந்த பெருமிதங்களை எல்லாம் சொல்லுகிற நிலையில ஜீவன் முத்தர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம், ஆமை தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிற மாதிரி எல்லாவற்றையும் அறிந்த பிறகு பெருமானோடு அவர்கள் பொருந்தி இருப்பார்களே தவிர தங்களை வெளிப்படுத்தி கொள்வதிலே அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வருவதில்லை. உள்ளேயே இருக்கிறது தான். ஆமைக்கு வெளியே இருக்கிறத விட ஓட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப சுகமா இருக்கும். அது மாதிரி இந்த ஜீவன் முத்தர்கள் பரம்பரலோடு ஒன்றி இருக்கிற நிலையிலிருந்து ஒரு வினாடி கூட நழுவுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். எம்பெருமான் இல்லாமல் இந்த உலகம் இல்லாமல், பெருமான் இல்லைன்னா உலகமே இல்லை. பெருமானுடைய நடராஜ திருக்கோலமே அதெல்லாம் உண்மை விளக்கத்தில் வரும். நடராஜ திருக்கோலமே உலகத்தினுடைய இயக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருமான் சிவன் இல்லை என்றால் உலகம் இல்லை. அது மாதிரி நம்ம நினைக்கலாம் ஜீவன் முத்தர்கள் தான் அவங்க பாட்டுக்கு ஒரு நிலையில இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தேவையில்லைன்னு. அப்படி அல்ல. சிவன் எப்படி உலகத்திற்கு இன்றியமையாதவனோ அதுபோல ஜீவன் முத்தர்களும் இன்றியமையாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த உலகத்துல சர்வ வியாபர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் தாயுமானவர் திருச்சிராப்பள்ளி மன்னனிடத்துல, நாயக்க மன்னனிடத்துல அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சர்னு சொல்றதை விட அந்த நிதியமைச்சர் திவான் அப்படின்னு பின்னால் ஒரு பதவி சொல்லுவாங்களா, அது மாதிரி நிதி பொறுப்புல இருக்கிறார். அவர் பொக்கிஷதாரர் மாதிரி இருக்கிறார். கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற போது திடீர்னு பக்கத்துல இருக்க தரச்சேலையை கசக்குனாரு. எல்லாரும் பணியாளர்கள்லாம், பெரிய அதிகாரி இல்லை, பணியாளர்கள்லாம் நினைச்சாங்க இந்த ஆளு பெரிய ஆளுன்னு நினைச்சா, அவர் பாட்டுக்கு பக்கத்துல இருக்க தரச்சேலையை காரணம் இல்லாம கசக்குறாருன்னு. திருச்சி திருவானைக்காவல் ரொம்ப பக்கம். திருச்சியிலிருந்து வர பெருமக்கள்லாம் இன்னைக்கு வரக்கானோம். என்ன காரணம் என்று சொன்னால், திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய புடவையில விளக்குப்பட்டு தீ எரிந்ததாம். பெருமானுக்கு எல்லாம் தெரியும். நம்ம மூடிய அறைக்குள்ள செய்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு மனசுக்குள்ள நம்ம நினைக்கிற எண்ணங்கள். நான் மாணவிகள்கிட்ட சொல்லுவேன், நீ வகுப்புல இருக்கியா, உடம்பு வகுப்புல இருக்கு, நான் வகுப்புல இருக்கனா, என்னுடைய உடல் இங்கே வகுப்புல இங்கே இருக்கிறது, என்னுடைய மனம் எங்க வேணாலும் போகலாம்ல. அது மாதிரி நம்முடைய மனம் எங்க வேணாலும் போகும், நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இவங்க கொஞ்சம் நேரம், அப்புறம் இவங்க கொஞ்சம் நேரம்னா இப்போ 6 மணிக்கு முடிகிற வகுப்பு 6:30 ஆயிருமோ நினைக்கிறோம்ல. ஏதாவது ஒரு எண்ணத்துல போயிட்டே இருக்குல்ல. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது அல்லது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எம்பெருமான் இதை உணர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுவது போல எம்பெருமானோடு 2 கலந்திருக்கக்கூடிய இவர்கள், இந்த ஜீவன் முத்தர்களுக்கு உலகத்துல இருக்க எல்லாம் தெரியும். இது அருளாளர்களுடைய வாழ்க்கையில அவ்வப்பொழுது நடக்கிறது. அதைத்தான் தாய்மானவர் செய்கிறார்.
திருவானைக்காவல்ல அம்பிகையினுடைய புடவையில அந்த தீபம் பற்றி விட்டது என்கிற போது இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க எல்லாம் பெரியவர்கள், அதனால ஒத்துக்கிடுவீங்க. பையன் வந்து எங்க கல்லூரியில கேட்க மாட்டாங்க, எங்க பிள்ளை கேட்கவே மாட்டா, கேள்வியே கேட்க மாட்டா, நீயும் கேட்காத நானும் கேட்க வேணான்ட்டு. பசங்க கேட்பாங்க, வெடிப்பாக கேட்பார்கள். சரி, இங்க கசக்கணும்னா இங்க அணைஞ்சிச்சா அப்படின்னா அணையுது. இதுதான் அந்த ஜீவன் முத்தர்கள் எங்கும் வியாபித்து எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்றதுக்கு இந்த மாதிரி அருளாளர்களுடைய ஒரு இடத்துல இருந்துகிட்டே இன்னொரு இடத்துல இருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அவர் இருப்பார், அவர் இருக்க வேண்டிய இடத்துலையும் இருப்பார் அப்படின்ற அற்புதங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆக இதுதான் இந்த ஜீவன் முத்தர்களுடைய தன்மையாக இருக்கிறது. எங்கும் அவர்கள் வியாபக பொருளாக எம்பெருமான் நிறைந்திருப்பது போல ஜீவன் முத்தர்களும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள். உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியற்கு எள்ளும் திறம் ஏதம் இல். ஜீவன் முத்தர்களுடைய வடிவம் இப்ப நம்மெல்லாம் பண்றோம்ல, கோயிலுக்கு போகும்போது ஒரு விதமா கிளம்பி போறோம். எப்படி கிளம்பி போவோம்? நல்லா உத்தூளனமாகவோ அல்லது எப்படியோ நன்றாக விபூதி அணிந்து கொண்டு அந்த உத்திராட்சத்தை எங்கே வச்சேன்னு வீட்டம்மாவை மிரட்டி உத்திராட்சத்தை வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் கிளம்பி போகிறோம். இது சிவ வேடம். இதை பார்த்து தான் மெய்ப்பொருள் நாயனார் வந்து தத்தான் அமரன்னு எதிரிய கூட விட்டாரு. இந்த தான் கொன்று குவித்த அந்த தலைகள்ல ஒரு தலையில விபூதி இருந்ததுனால ஒரு அடியார் தன்னுடைய உயிரை விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புராணத்துல நம்ம பார்க்கிறோம். சிவ வேடத்திற்கும் சிவ பொலிவிற்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள், திருத்தொண்டர்கள். அது மாதிரி இங்கே நாம செய்வதெல்லாம் வேடம். விபூதி அணிந்து கொள்ளுவது, கோயிலில் போய் வணங்குறது. ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒன்றே நினைமீன்கள்னு சொன்னாங்க. நீங்கள் வெளியில் போட்டுக்க செருப்ப நினைக்காத, இல்லை நமக்கு தேங்காய் முடி மாறாமல் வரணும். 20 ரூபா தட்டு தீந்து போய் நம்ம 30 ரூபா தட்டு பெரிய தேங்காய் வாங்கியிருக்கோம், தட்டை மாற்றி கொடுத்துருக்கு. எவ்வளோ கவலை இருக்குது நமக்கு சாமியை கும்பிடையில். அப்படியெல்லாம் கவலைப்படாமல் கும்பிடுங்கள் அப்படின்றத அப்பர் பெருமானுடைய வாக்குல இருந்து ஐயா எடுத்து சொன்ன மாதிரி நாம் செய்வதெல்லாம் வேடம். இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, அடியார்களை பார்த்தா ஜீவன் முத்தர்களும் அப்படி சமய சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டு வருகிறவர்கள். நமக்கு வேறுபாடே தெரியாதுல்ல, நம்மள மாதிரி தானே அவங்களும் நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மை அது அல்ல. ஜீவன் முத்தர்களுடைய சிவப்பொலிவு என்பது எம்பெருமானுடைய அந்த பொலிவு போன்றது. அவர்கள் எம்பெருமானை போலவே பிற உயிர்களை போற்றக்கூடியவர்கள், பழித்தல் செய்யாதவர்கள், விருப்பு வெறுப்பு எள்ளும் திறம் ஏதும் இல். நமக்கு தான் இருக்கும் வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், உறவினர்கள், பகைவர்கள். இது சின்ன விலங்கு, இதை நாம மதிக்க கூடாது, இது மோசமானது அப்படிங்கிற தராதரம், இவையெல்லாம் தகுதிப்பாடுகள் எல்லாம் நாம வச்சுக்கிறோமே தவிர பெருமானுக்கு எல்லாமே உயிர்கள் தான். அதைத்தான் சைவ சித்தாந்தம் பேசுகிறது. இவர் அலுவலர், இவர் கோவில் அதிகாரி, இவர் கோவில் அர்ச்சனை செய்கிறவர், இவர் வழிபாடு செய்கிறவர், இவர் கோவிலுக்கு வெளியவே கும்பிடுறவர். ஒரு வேறுபாடும் கிடையாது, எல்லாமே உயிர்கள், அவ்வளவுதான். அவற்றினுடைய வினைக்கேற்ப வேண்டுமானால் அவற்றிற்கு தன்மை. பெருமான் நினைச்சா எந்த உயிருக்கும் அவர் எது வேண்டுமோ கொடுத்து விடுவார் இல்லையா? மிருகண்டு முனிவர் நினைக்கிறார், 16 வயசோட இந்த புள்ள போயிருமே நினைக்கிறார். நம்ம அப்படித்தானே நினைப்போம். ஒரு விதி இருக்கிறது என்றால் அதற்கு உட்பட்டு நடப்பது, அது அதற்கு உட்பட்டு வாழ்க்கை அமைவது என்பதுதான் இயல்பு. ஆனா எனக்கு அடிக்கடி இந்த சேக்கிழார் சொல்ற விஷயம்தான் தெரியும். நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா உண்மையை சொல்லுவோம், இல்லைன்னா பொய்ய சொல்லுவோம். ஆனா சேக்கிழார் அமைச்சர் பாருங்களேன், இன்னொன்னு அருளியல் பெற்ற எம்பெருமானுடைய பெருங்கருணையை பெற்ற அமைச்சர். அற்புதமா ஒரு பதில் சொல்வார். அப்போதையடிகள் புராணத்துல நான் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயா மூத்த திருநாவுக்கரசன் கேட்ட உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம கடவுளாக குருவாக வழிபடுகிறவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, செத்து போயிட்டான்னு சொல்லிடுவோம். சொன்னா அவர் சாப்பிட மாட்டாரு. ஆனா குரு கிட்ட பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்ல முடியாது, குருவின் இடத்துல பொய் சொல்ல முடியாது. 2 தானே பதில் இருக்க முடியும். ஆனா அவர் அமைச்சர் பாருங்களேன், அவர் அமைச்சர் என்று சொல்லுவதை விட அவர் பெருமானுடைய கருணையை பெற்றமையினாலே அந்த பேரறிவு அவருக்கு வாய்த்திருக்கிறது. 3வது அவர் பதில சொல்றார், இப்போது இங்கு அவன் உதவான்.
நான் அப்படியே வியந்து போற அருளாளர்களுடைய பதிகங்கள்ல படைப்புகள்ல நம்ம வியந்து போகிற இடங்கள் இருக்கு. ஆனா அதுல எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டா முதல் பதிலா இருக்கிறது இந்த பதில் தான். இப்போது இங்க இது பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை, ரெண்டுக்கும் மேலான ஒரு விஷயம் பாருங்க. அப்ப இங்க என்ன சொல்ல, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். எள்ளும் திறம் ஏதும் இல் யாருக்கு? உள்ளும் புறமும் ஒரு தன்மையாக காட்சியளிக்கக்கூடிய ஜீவன் முத்தர்களுக்கு மற்றவர்கள் அல்லது சக உயிர்கள் அல்லது இந்த உலகம் இவற்றின் மீதான வேறுபாடு எதுவுமே கிடையாது. எப்படி எம்பெருமான் எல்லாவற்றையும் ஒன்று போல நோக்குகிறார்களோ அதை போல இவர்களும் ஒன்றாகவே நோக்குகிறார்கள். இதெல்லாம் அணைந்தோருடைய இயல்பு, அணைந்தோருடைய தன்மை. யாரை அணைந்தார்? தூங்குறதுக்காக நம்ம அணைந்து கிடப்பதா? இல்ல பக்கத்துல யாரையாவது ஒரு ஆதாரமாக அணைத்து கொண்டு இருப்பதா? எம்பெருமானை அணைந்தோர் ஜீவன் முத்தர்கள். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். யான் எனது என்று செருக்கோடு இருக்கிற உயிர்களினுடைய பயனுக்கு தக்கார் போல உலக வாழ்க்கை கிடைக்கிறது. மணிவாசகர் இதைத்தான் சொல்லுவார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையா. இப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் மனிதரா இருக்கிறேன். மனிதரா இருக்கிறது உயர்ந்த பிறவி. ஏன்னா மனிதனாலதான் எல்லா உறுப்புகளாலும் எம்பெருமானை வழிபாடு செய்யவும் அந்த இறை செயலை இறை வழிபாட்டை செய்யவும் முடியும். அப்ப இப்படி எல்லா உறுப்புகளாலும் செய்யறோமே, அடுத்து உயர்ந்த பிறவிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம செய்யற செயல்கள் தான் நிர்ணயிக்கின்றன, நம்முடைய வினை நிர்ணயிக்கிறது. நீ நல்ல செயலை செஞ்சா இதுக்கு மேல நிலை இருக்கும், மோசமா சித்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனார். உடனே இவங்க ஒரு வந்தாரே சாப்பிட அதிதி சொல்லிட்டாருன்னு குரங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. மனித வாழ்நாளை விட குரங்கினுடைய வாழ்நாள் கம்மி, குரங்கு இறந்து போச்சு. இப்ப நம்ம வீட்டுல பெரியவர்கள் எல்லாம் அல்லது நம்முடைய பிள்ளைகளோ யாரோ உறவினர்கள் இறந்து போனா நாம செய்கிற புண்ணிய செயல்கள்ல அவங்களுக்கு பங்கு உண்டு. அது மாதிரி இந்த தம்பதியினர் என்ன செஞ்சாங்க, அவர்கள் செய்கிற தான தர்மங்களை எல்லாம் இந்த குரங்குக்கும் செய்து கொண்டே வருகிறார்கள். இந்த குரங்குக்கும் பங்கு உண்டு பங்கு உண்டுன்னு செஞ்சுட்டே வந்தாங்களாம். இவர்கள் செய்கிற தர்மத்தின் காரணமாக அந்த குரங்கு அடுத்த பிறவியில மன்னனாக பிறந்துதான். அது எப்படி உனக்கு தெரியும்னா, இந்த புண்ணியம் தெரிய வேண்டும் என்பதற்காக அது குரங்கு கையோடு பிறந்ததாம். குரங்கு கை வானவன் வரும். எப்படி பாருங்க. அப்ப ஒருவன் செய்கிற, இப்ப நான் ஒரு தப்பு செஞ்சா கூட அல்லது நான் ஒரு புண்ணியம் செய்ததை விட எனக்காக என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய வாரிசுகள், அதனாலதான் இந்த திதியெல்லாம் மறக்காம கொடுக்கணுங்கிறது. அகத்தியருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய முன்னோர்கள் எல்லாம் தொங்கிட்டே இருக்காங்க. என்னடான்னு கேட்டா, உங்களுக்கு வாரிசு இல்லை, யாரும் திதி கொடுக்கலன்னு சொன்னாங்க. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த உயிர்கள் அவற்றினுடைய வினைக்கு ஏற்ப இந்த வினை எப்படி மாத்தலாம்னா, இந்த மாதிரி நீங்க புண்ணிய செயல்கள் செஞ்சா மாத்தலாம். இப்படி இந்த செருக்கற்று செய்கிற செயல்கள்னால வீட்டின்பம் கிடைக்கும். ஒருவேளை யான் எனதுங்கிற நான் செஞ்சேன், நம்ம ஒரு டியூப் லைட்டை வாங்கி கொடுத்துட்டு நம்ம பரம்பரை பேரையே எழுதி போட்டு லைட்டை போட்டால் வெளிச்சமே வராது. என்னன்னா நம்ம முகவரி பூரா அதில் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? அதனாலலாம் பயன் இல்லை. யான் எனது என்று செருக்கற்று செய்யுங்கள். ஆனால் இப்போ அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதை எது உண்டாக்குச்சுன்னா மழை உண்டாக்குச்சு. தனித்தனியாக நாங்கள் ஒரு கூட்டம், நாங்கள் RSS தொண்டர்கள், நாங்கள் அல்கைதா தொண்டர்கள் அப்படின்லாம் சொல்லாமல் பக்கத்து வீட்டு யாருன்னு தெரியாமலே இருக்கிற சென்னை நகரம் இன்றைக்கு இதுதான் முழுமையான அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. ஒரு பெரிய சான்றோர்களாலேயோ நூல்கள்னாலேயோ நாம் பெற்ற அறிவுனாலேயோ தொழில்நுட்பத்தினாலேயோ வராம இயற்கையினுடைய பேரிடரால் இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். யாரு நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. இந்த புடுங்கினாங்க லேபிளை ஒட்டினாங்கன்றதெல்லாம் வேற. அதுலயும் தப்பிச்சு இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்க சொல்றாங்க. யான் எனதுன்ற செருக்கு இல்லாம அடையாளம் இல்லாம செய்வார்கள் ஜீவன் முத்தர்கள். அப்ப உண்மையில மக்களுக்கு தொண்டு செய்கிற எல்லோருமே ஜீவன் முத்தர்கள் தான் இன்றைக்கு நிலையில இல்லையா? ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஏன்ற வினை, ஏன்ற வினை என்றால் இந்த உயிர்கள் செய்கிற வினை, ஆகாமியம்னு அதை சொல்லும். உடலோடு ஏகும் இடையேறும் வினை, இந்த ஒரு பிறவியிலிருந்து நாம செய்கிற இந்த பிறவிகள் தோறும் செய்த வினை சஞ்சீதம். இந்த பிறவியில நாம எடுத்துக்கிறோம் இல்லையா?
அதாவது ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இன்னொன்று அந்த டெபாசிட்ல இருந்து நாம் அப்பப்போ வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது, அப்புறம் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறது. ஆகாமியம் சஞ்சிதம் பிரார்த்தம்னா விளங்காது, நமக்கு இது டெபாசிட்னா நல்லா விளங்குது பாருங்க. நம்ம முன்னோர்கள் நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம பிறவிகள் தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வினை ஒன்று, அந்த வினை தான் நமக்கு சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் வந்து ஏற்கனவே நாம செஞ்சு செஞ்சு இது வரைக்கும் சேர்த்து வைத்திருக்கிற வினையிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோமே, அது பிராப்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிராப்த வினைய இந்த ஜீவன் முத்தர்கள் செய்து கழிப்பார்களாம். ஜீவன் முத்தர்களாக உடல் வேறு அவர்கள் வேறு. இதுக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு புற்றுநோய் வந்து வலியால் துடித்த போது அவருடைய சீடர்கள் சொல்றாங்க, இதை ஏன் நீங்க உங்களுடைய ஆற்றலினால நீக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இந்த வினையை நான் அனுபவித்து விட்டால் எனக்கு பிறவி இல்லை, இதை நான் அனுபவித்து தீர்க்காமல் இருந்தால் மீண்டும் பிறந்து விடுவேன். சரி, நீங்க ராமகிருஷ்ணன் இது பதிவாக இருக்கு, சரி அதை விட்டுருங்க. இப்ப நம்ம வாழும்போதே அவர் வாழ்ந்தாலும் சொல்லக்கூடாது, அவர் வாழும்போது நம்ம வாழ்ந்திருக்கோம், பெரியவர்கள் இருக்கிற போது நாம இருந்தோம். விசிறி சாமியார் ராம் சுரத்குமார் யோகி என்று திருவண்ணாமலையில் இருந்தார்கள். அவருக்கும் இந்த நோய் வருகிற போது அவரும் வந்து இதே ஒரு பதிலத்தான் சொல்றார், நான் அனுபவித்து விட்டால் எனக்கு பிறவி இல்லை, என்னுடைய வினை முழுவதுமாக வினை நீங்கினால் நான் ஜீவன் முக்தராக பெருமானோடு கலந்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஜீவன் முக்தர்களுக்கு அதாவது நல்லா புரிஞ்சுக்கிறோம், பசுக்களுக்கு அந்த வினையிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும், இந்த உடலுக்கு எப்பொழுதும் துன்பம் உண்டு. அப்படி நம்ம உணர முடியுமா? தீயில நல்லா சுட்டுக்கிட்டே என் உயிருக்கு எந்த இதுவும் இல்லை நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. நம்ம சாதாரண ஜீவன்கள், ஜீவன் முத்தர்களாலே அது முடியும். முன்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். இந்த மும்மை தரும் வினை இம்மை மறுமை அம்மை என்று சொல்லுவார்கள். இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா மறுபிறப்பு, அம்மை என்றால் பரமுத்தி. இந்த மூன்றும் உண்டாகாது யாருக்கு? இந்த மூணுமே இல்லாம பரமுக்தி மட்டும் ஜீவன் முத்தர்களுக்கு பிறவியிலேயே கிடைத்துவிடும். அதை அவங்க உணர்றதுனாலதான் என்ன செய்யறாங்க, பரமஹம்சருக்கு தெரிஞ்சுது இதுக்கப்புறம் நமக்கு பிறவி இல்லைன்னு, ராம் சுரத்குமார் யோகிக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரன் ஜன்னலை திறந்தா அடுத்த வீடு தெரியும், அவ்வளவுதான். நம்ம அதைத்தான் பார்ப்போம். நமக்கு நம்முடையது தெரியுமா? நாம சொல்றோம் ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி, நான் ஒன்றும் தப்பே செய்யல அப்படின்னு வாதிட்டு கொண்டிருக்கிறோமே. நம்ம ஜீவனாத்தான் இருக்க முடியும். ஜீவன் முத்தர்களாக நாம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த பெருநிலை நமக்கு வரும் என்று சொல்லி நன்றி கூறி முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. ஐயா ஐயா கார்த்திக். அம்மையார் அம்மை யார் எனக்கு என்று அரற்றினியருக்கு அம்மையாரை தந்தனன் என்று அப்பா சுவாமி பாடுவார். அம்மை யார் எனக்கு என்று அரற்றினியருக்கு அம்மையாரை தந்தனன். தந்தனன் யாரு? இறைவன். யாரு? எந்த இறைவன்? ஆரூர் இறைவன். திலகவதியாரை கொடுத்தாராம் அப்பர் சாமிக்கு. அது மாதிரி திருவருட்பயன் முக்கியமான நூல், எலிமெண்ட்ரி மாதிரி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலே படித்தது 100 பாட்டு. திருக்குறள் ரொம்ப அருமையான நூல். கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும். ஆனந்தவட தினமலர் வாழமலர் மாதிரி இல்லை, முயற்சி பண்ணி படித்தாக்க மேலே மேலே போகலாம். எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. முத்தரை பற்றி சொன்னாங்க. இப்போ என்னை அறிவு என்றான். நம்ம அறிவித்தால் அறிகின்ற பொருள். என்னை அறிவென்றான். என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். ஆனந்தம் எது? சிவம். இவ்விரண்டையும் பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். பாசம் எது? தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம் என்னும் பற்றி நீங்காதவர்க்கு போக்கு இல்லைன சொல்லக்கூடாது. வெளியே தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும், புளியம்பழமோ ஓடும் போலவும் இருக்கணும். வாழ்ந்து கொண்டே வாழாமல் இருக்கணும். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே
வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய். மணிவாசகம். எதுக்கு சொன்னேன்? என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், இவ்விரண்டையும் பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இம்மூன்றையும் ஆராய்ந்தவரே. ஆராய்தல் என்பது செயல். ஆராய்ச்சியாளர் வந்திருக்காருங்க, நமது கல்வெட்டு ஆராய்ச்சி. ஆராய்ந்தவரே முத்தராம். எந்த வகுப்புலையும் இல்லாத ஒரு அருமையான நிகழ்ச்சி கல்வெட்டு.